ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யாத்ராகம புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். ஆம் தேவ ஜனமே, வீரியமிக்க விலங்குதான், வீரியமிக்கதுதான் குதிரை. ஆனால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டாலும் குதிரையினாலே வருகிற ஜெயத்தை கொடுக்கிறவர் நம் கர்த்தராய் இருக்கிறார். ஆம், இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு எதிராக இருக்கிற குதிரையா இருந்தாலும், குதிரை வீரனா இருந்தாலும், பலமுள்ளவனா இருந்தாலும், பலசாலியா இருந்தாலும், இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தாலும், உங்களை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறபடியினாலே கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவனை கடலிலே தள்ளுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடலிலே தள்ளினார் என்று சொல்லி ஒரு பாடலை மோசே பாடுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, வீரியமிக்கதுதான் குதிரை, பலமுள்ளதுதான் குதிரை. அந்த வீரனும் கூட இதோ சாதாரண மனிதன் அல்ல, இதோ நன்றாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு வீரன், இதோ நம்மால் எதிர்த்து கூட நிற்க முடியாத ஒரு வீரனையும் இதோ கர்த்தர் நமக்காக கடலிலே தள்ளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, பார்வோனுடைய ரதங்களை குறித்தும் அதில் இருந்த குதிரை வீரர்களை குறித்தும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பலசாலிகள். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக எல்லாம் நிற்கிரகமாக மாறினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே இதோ இந்த காரியத்தை ஜெயிக்க முடியாது, இவர்கள் பலசாலிகள், வீரியமிக்கவர்கள், இவர்களை தொடக்கூட முடியாது என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆம், 3 ராஜாக்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வந்த பொழுது பார்வோனின் திட்டத்தை அறிந்த தேவனாகிய கர்த்தர் அவர்களை பத்திரமாக நடத்தி செல்லவில்லையா? அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பார்வோனாய் இருந்தாலும், எவ்வளவு பயிற்சி பெற்ற குதிரையாய் இருந்தாலும், குதிரை வீரனாய் இருந்தாலும் கூட அவன் கர்த்தருக்கு முன்பாக சம பூமியிலே அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவனாய் போகிறான். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை குறித்து பயப்படாதீர்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், திகைத்தார்கள், வனாந்தரத்தில் ஓடி திரிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களோ எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் எனக்காக குதிரையும் தள்ளுவார், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளுவார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக வெற்றி சிறந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்காக குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளின எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரே உற்சாகமாய் நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம். எந்த மனுஷனை குறித்தும், எந்த பிசாசின் போராட்டங்களை குறித்தும் நாங்கள் பயப்படாதபடிக்கு எங்கள் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்கள் தேவன் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. Hallelujah.